எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வேற என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும். நிறுத்தி வைக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தை அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாடி வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இன்றைக்கு சென்னையில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது தேர்தலில் அனைத்து கட்சிகளும் சமதளத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஆனா பொறுப்புள்ள தேர்தல் ஆணையம் இப்போதெல்லாம் கடமையை நிறைவேற்ற தவறி வருகிறது. மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறதுதான் சமீப காலமா தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய நடவடிக்கையில தெரிய வருது அப்படின்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்புல நேர்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அறிவிப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆதார் சில நிபந்தனைகளுடன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை வாக்காளர்களை குழப்பும் விதமாகவே அமைந்திருக்கு அப்படின்னு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அனைவரின் வாக்குரிமையையும் நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேர்தல் ஜனநாயகத்தை காப்பாற்றிட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம் அப்படின்னும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பில் உள்ள குறைகள் களையப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை வெளிப்படையாக கடைபிடித்து உரிய அவகாசம் கொடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்தணும் அப்படின்னும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா போதிய அவகாசம் கொடுக்காம இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கால இடைவெளியில பருவமழை காலமும் இருக்கிறது. அதனால் எப்படி இந்த சாத்தியம் அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் எழுது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதா பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த தீர்மானம் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. ஒரு கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.